रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु नस्तईनुहु नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। இனி மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சாராரை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு அடியான் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிறான், அந்த அடியானுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே பொறும்பள தூரம்தான் இருக்கும். அப்பொழுது அல்லாஹ் வானர்களுக்கு உத்தரவிடுவான், இவரை நரகில் கொண்டு வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். மற்றொரு அடியான் இருப்பார், அவர் நரகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு போய்கொண்டே இருப்பார். அந்த அடியானுக்கும் நரகத்திற்கும் இடையே ஒருமள தூரம்தான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்யுங்கள் என்று சொல்லுவான். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை யாருக்கு என்று கேட்டால், தன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பார்கள் இளமை காலங்களில். ஆனால் இறுதி கட்ட வாழ்க்கை எப்படி அமையும் என்று கேட்டால், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அமைத்துக் கொள்வார்கள். மார்க்கத்தில் முதலில் பேணுதலாக இருப்பார்கள். காலம் செல்ல செல்ல மார்க்க விஷயங்களிலே அலட்சியப்படுத்துவார்கள். ஹலால் ஹராமை பேண மாட்டார்கள். மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். அல்லாஹை விட்டு அப்படியே தூரமாக ஆகிவிடுவார்கள். இவர்களின் முதல் துவக்க பயணம் சொர்க்கத்தை நோக்கி இருந்தது. கடைசி காலகட்ட வாழ்க்கை நரகத்தை நோக்கி நகர்ந்துவிட்டது. இன்னும் ஒரு சாரார் இளமை காலங்களில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக எங்கெங்கோ திசை மாறி பயணித்திருப்பார்கள். அல்லாஹுடைய அருளால் கடைசி காலகட்ட வாழ்க்கை இறை நெருக்கத்தை நோக்கி அமைத்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி வாழ்க்கை நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டவர்களுக்கு இறுதி வாழ்க்கை அல்லாஹ் சொர்க்கமாக ஆக்கி வருகிறான். இது ஒரு உரைகளாக நாம் வைத்துக்கொண்டு நமது வாழ்க்கை பயணம் எப்படி நகர்கிறது, நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் எச்சரிக்கை செய்தவாறு வாழ்க்கை இருக்கிறதா என்பதை மிக கவனமாக பார்த்து கொண்டே வர வேண்டும். இது ஒரு சிறந்த உரைகள். பொதுவாக நாம் மார்க்கத்தை விட்டு தூரமாக போவது என்பது ஒரே நேரத்தில் எதிர் திசையை நோக்கி பயணிக்க மாட்டோம். ஷைத்தானும் அப்படி செய்வதும் கிடையாது. ஷைத்தான் இறை நம்பிக்கையாளர்களை வழிகெடுப்பதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நாம் மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்ற உணர்வே நம்மை விட்டு அற்று போகிற கண்டுபிடிக்க முடியாத கொஞ்சம் கொஞ்சமாக தூர கொண்டு போய் கடைசியில் அவன் பக்கம் சாய்த்து விடுவான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டும் தூரமாக ஆக்கி விடுவான். ஆகவே நாம் எப்பொழுதுமே இதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கைகளை உரைகளாக வைத்து நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கடைசி கால முடிவு தான் நம் வாழ்க்கையின் மறுமை நாளின் முடிவு என்பதை ஒரு இறை நம்பிக்கையாளன் நிச்சயமாக உணர்கிற வாய்ப்புகள் இருக்கு. இந்த உலகம் நம்ம அல்லாஹ் சொல்றான், وَزُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ وَالْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْأَنْعَامِ حَرْثُ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا إِنَّ اللَّهَ حَسِيبٌ مَآبٍ. உங்களுக்கு ஆண் மக்கள், பெண் மக்கள், பொன் வெள்ளியிலான குவியல்கள், ஆபரணங்கள், உங்களுக்கு மதிப்புமிக்க வாகனங்கள்,
அடையாளமிடப்பட்ட குதிரைகள், சாகுபடி நிலங்கள், கால்நடைகள் யாவும் உங்களுக்கு அழகாக்கப்பட்டு மனோச்சைக்கு அழகாக்கப்பட்டுள்ளது, உங்களை அட்ராக்ட் பண்ணும் இது அப்படிங்கிறான். ஆனால் இது யாவே ஹலாலானதான். ஆனால் அல்லாஹ் இதை என்ன சொல்கிறான், ஆனால் இது உங்களை என்ன செய்யும், ரொம்ப கவர்ச்சி விட்டு உங்களை இழுத்துரும், இல்லை இழுத்துரும். இதை விட சிறந்த ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, சதா நீரறிவுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்க சோலைகள் தான் உங்களுக்கு சிறந்தது. எதை விட, இந்த முன் சொன்ன எல்லாவற்றையும் விட, இந்த உடை எதற்கெல்லாம் நாம் ஓடி தேடுகிறோமோ இவர்கள் எல்லாவற்றையும் விட சிறந்தது என்பது சதா நீரறிவுகள் ஓடி கொடுக்கும் சொர்க்கம்தான். சொல்லிட்டு இது யாருக்கு தெரியுமா, இது இறையச்சம் உடையவருக்கு என்று சொல்லும். அது இறையச்சம் உடையவருக்கு தான் அது கிடைக்கும். அல்லதீன யகூலுன ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா ஃபகீனா அதாபன்னா, அவர்கள் சொல்வார்கள், இறைவா நாங்கள் ஈமான் கொண்டோம், எங்கள் பாவங்களை மன்னித்து அருள்புரி, நரக நெருப்பின் வேதனை விட்டு எங்களை பாதுகாத்து சொல்வார்கள். அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்கார். அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பாங்க, பொறுமையாளர்களாக இருப்பார்கள், தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பார்கள். மேலும் அவர்கள் இரவு சகருடைய வேலை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவராக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அடையாளம் காட்டும். நமது இறுதி வாழ்க்கை கடைசியாக அமைவதற்கு இறையச்சம் உடையவருக்கு தான், ஆக்கிபத்தில் முத்தக்கின் இறுதி வெற்றி இறையச்சம் உடையவருக்கு தான். இறுதி என்ற வார்த்தையின் இடத்துல வருது, ஆக்கி கடைசி. உங்கள் வெற்றி அங்கே தான் இருக்கு என்னால் நாம் அதை நோக்கி நகர்கிறோமா என்பதை கவனமாக பார்த்து கொண்டே வரும். எந்த இடத்துலாம் நல்லா கேட்டுக்கிடுங்க. வாழ்க்கை என்பது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். அந்தந்த இடத்துல சில நேரம் நமக்கு தடுமாற்றங்கள் வரும், ஆனால் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். தடுமாற்றம் இல்லாத ஒரு சோதனை இல்லாத வாழ்வு நமக்கு இல்லை. நல்லா கவனமாக கேட்டுக்கிடுங்க. நாம் ஈமான் கொண்டோம் என்று விட்ட காரணத்துக்கு அல்லாஹ் முற்றிலும் நம்ம என்ன செய்ய மாட்டான், நீ உன்னை நானே பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றதில்லை. நமக்கு சிந்திக்கிற அறிவையும் செயல்படுகிற ஆற்றலையும் நமக்கு கொடுத்துட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நேர்வழி நாம் பயணிக்கிறோமா என்பதை அப்பப்போ நீ பார்த்துக்கிட்டே வா. அதுக்கு ஒரு கைட் புக் வந்துட்டு இருக்குது, அது திருக்குரான் என்ற கைட் புக் இருக்குது. அதை படிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு பாருங்கள். ரெண்டுமே நல்லா வழியார்களே, நேரங்கள் நம்மை அறியாது கடந்து போய்கிட்டே இருக்கு. அதை விட ஒரு மேஜிக் அல்லாவுடைய படைப்பில் எதுவுமே கிடையாது. அல்லாவுடைய படைப்பில் ஒரு சிறந்த மாயம் என்னன்னு கேட்டால், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் வேகமாக கரைஞ்சு போய்கிட்டே இருக்கு, ஃபாஸ்ட்டாக அது போய்கிட்டே இருக்கு. இறுதி என்று உண்டு என்று எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் கைவசம் வச்சுட்டு தெரிஞ்சுக்க, உஷாரா இருந்துக்க. அது எப்படி அது நமக்கு உணர்த்துகிறான்னு கேட்டால், நம்மோடு சக தோழர்களாய், அண்டை வீட்டுக்காராய், உறவுகளாய் வாழ்ந்தவர்கள் நம் கண் முன்னே மரணிப்பதை எல்லாம் காமிப்பான். பார்த்துக்க அப்படின்னு பார்த்துக்கொள். எப்படி நமக்கு சொல்றான்னு கேட்டா, இது உனக்கும் உண்டு. இந்த பூமியில பிறந்த எந்த ஒரு உயிரினத்திற்கும் விதியாக்கப்பட்ட, முதலில் விதியாக்கப்பட்டது தெரியுமா, மௌத்து தான். அதான் வல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. நாம் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோம், இரண்டுக்கும் இடையே உங்களிலே செயல்களிலே மிக அழகானவன் யார் என்று சோதிப்பதற்காக முதல்ல மௌத் டிக்ளேர் பண்ணப்பட்டது. மௌத் நமக்கு விதிக்கப்பட்ட பிறகுதான், அதற்கு பிறகுதான் ரிஸ்க்லாம். அதனால் அல்லாஹ் முதல்ல மௌத்தை தான் முதல்ல சொல்றான். அப்படி என்றால் மற்றவர்களுக்கும் நமக்குமான வேறுபாடு, இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான வேறுபாடு மிக தெளிவாக காட்டப்பட்டது. நாம் இறுதி இலக்கை நோக்கியே நம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். நாம் இறுதி இலக்கை நோக்கியே வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லித் தருகிற அழகிய பாலபாடம். அதை விட்டுட்டு உலகியல் நோய்களுக்காக ஓடுவதென்றால் அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. திரைகளில் ஓடியும் திரவியம் தேடுதான், கடல் கடந்தாலும் சம்பாதிக்க போன எந்த தடையும் இல்லை. எங்கிருந்தாலும் இறை நினைவோடும், எங்கிருந்தாலும் இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக வாழ்வதுதான் அல்லாஹ் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது. இதுல முக்கியமான விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது, நம்ம வாழ்க்கையில ஹலால் ஹராம் கவனமாக பேணிக்கிட்டே வரணும். ரொம்ப சீரியஸ் மேட்டர் இது. ஹலால் ஹராம் பேணுவதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏனென்றால் மரணத்தை முன்னிறுத்தி வாழ்கிற அந்த வாழ்க்கையில் இறுதி நேரம், இறுதி வார்த்தை எப்படி அமைய போகிறேன் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு இறை நம்பிக்கை அல்லாஹ்ட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரான். அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிம் வல்ஹிக்னி பல்ஹிக்னி சாலிஹி. யா அல்லாஹ், எங்களை முஸ்லீமாக மரணிக்க செய், சாலிஹினோடு எங்களை சேர்த்து. முஸ்லீமாக மரணிப்பது என்று சொன்னால் அதை இது அல்லாஹ் தனக்கு கடமையாக்கிக்கிட்டான்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அல்லாஹ் கடமை யாரை ஆக்கினான்னு கேட்டால்,
யார் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மன்னித்தாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அவன் நுழைய செய்து அல்லாஹ் தன் மீது வாஜிபாக்கி வச்சிருக்கான். ஈமானை தந்தவன் இறைவன், ஆனால் அந்த ஈமானை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் உங்களுக்கு உறுதியை கொடுக்கல. ஏன்னா அந்த ஈமானை பாதுகாக்க நமது கையில் அந்த பொறுப்பு இருக்கு, நமது கையில பொறுப்பு இருக்கு. அல்லாஹ் என்ன செய்வான், நம்மை முழுமையாக சோதிக்கிறான். அந்த இடத்துல ஈமானை கொடுத்துட்டு, அழகிய ஈமான் என்ற அழகிய பிரிசிஷியஸ், ஆங்கிலத்தில் சொன்னா பொன்மூன்றங்கிற வார்த்தை வந்து ரொம்ப குறைவான வார்த்தை, எந்த மதிப்பிட முடியாததான் பிரிசியஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்றுதான் ஈமான். இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் ஒரு முஸ்லீம் இழக்கலாம், செல்வத்தை இழக்கலாம், மனைவி மக்களை இழக்கலாம், சொத்து சோதனை இழந்து விடலாம். ஆனால் அவன் உடல்ல உயிர் இருக்க வரைக்கும் ஈமான் என்ற மட்டும் இழந்து விடக்கூடாது. ஈமான் ஒன்றை மட்டும் இழந்து விட்டால் அவன் வாழ்ந்ததில் எந்த அர்த்தமும் இல்லை, அந்த இறுதி வாழ்க்கை துர்பாக்கியமாயிரும். ஹலால் ஹராம் ஏன் பேண வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ்வுடையார்களே, ஒரு அடியான் பிரார்த்தனை செய்கிறான் எப்பொழுது பிரயாணத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரயாணத்தில் கேட்கிற பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாகனத்தில் ஏறி பிரயாணிக்க போறாங்க. அல்லாஹ்வுடைய உமர் அவர்களே, எனது உமது துஆக்களை எங்களை சேர்த்துக் கொள்கிறான்னு சொன்னபோது, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நான் பிரார்த்தனை செய்வதா என்று கேட்டபோது, யா உமர், இது போன்று பிரயாணங்களில் செய்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் பிரயாணம் நரக வேதனை ஒரு பகுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை கொடுக்கும், நம்முடைய இயல்பு நிலையை மாற்றும், அப்படிதானே? அதனால நீ அல்லாஹ்ட்ட பலகீனமான நிலையெல்லாம் இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்கிறார். ஒரு அடியான் தலைகள் பரட்டையாய் முகங்கள் தூசி படிந்த நிலையில யா ரப் யா ரப் என்று அல்லாஹை அழைக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவருக்கு எப்படி பதிலளிப்பான், அவருக்கு பதிலளிக்க மாட்டான் என்று சொன்னார். அழைத்தது ரப்புவை, அழைப்பது ஒரு மூமின். ஆனால் அல்லாஹ் அவருக்கு பதிலளிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் உண்டது ஹராம், அவன் உடுத்தி இருப்பது ஹராம், அவன் பருகி இருப்பது ஹராம். உண்டது, உடுத்தியது, பருகியது எல்லாம் ஹராமான நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்களுடைய துவாக்கள் மேலே ஏறாது. இந்த நிலையில் ஒருவன் மரணத்தை சந்தித்தால் அவன் வாழ்வு எப்படி அமையும் என்பதை, அவனுடைய இறுதி முடிவு எப்படி அமையும் என்பதை சிந்தித்து பார்த்தால் வாழ்க்கையில ஹராம் ஹலால் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு இறை நம்பிக்கையால் உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கான நேரங்கள் தீர்மானிக்கப்பட்டுட்டு, நமக்கும் எந்த மலக்கு வெண்ணிறமான தோற்றமுடைய நறுமணி வீசக்கூடிய வானர்கள் வரப்போகிறார்களா, மலக்குல் மவுத், அல்லது கரிய நிறமுடைய பயங்கரமான தோற்றமுடைய வானர்கள் உருகை வாங்கி கொண்டு செல்லப் போகிறார்கள், அல்லாஹ்வே ஆலம், அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால நமது செயல்பாடுகளை இறுதி வாழ்க்கையை நோக்கி அமைப்பதற்கு அறிவுள்ள ஒரு முஸ்லீம் தன்னையும் தன் குடும்பத்தையும் தயார்படுத்திவிடும். நாட் ஓன்லி ஹிம்செல்ஃப், அவனை மட்டும் இல்லை, அவன் அறிவுள்ளவனாக இருந்தால் தன் குடும்பத்தினர் என்ன செஞ்சிடணும், கரெக்டாக மனைவி பிள்ளைகளை ஒன்றுபோல் இழுத்துட்டு போகணும். நான் மட்டும் பாஸ் ஆகிட்டேன், வீட்டில் எப்படியும் போட்டு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு பொறுப்பாளன் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவான். இந்த விசாரணை கன்ஃபார்மாக நமக்கு இருக்கு. ஆக இறுதி முடிவை நம்மை நோக்கி நகரக்கூடிய மக்கள் தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளணும் கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறுதியில் என்ன நடக்கும் 2 வசனத்தில் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், பின்னாடி சொல்லுவேன். அவனுக்கு எல்லாமே எடுத்து காமிக்கப்பட்டுரும். மனிதன் சில நேரங்களில் அவனோட சூப்பர் பிரைன் இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல, அது எவ்வளவு விசாலமான எங்கே உணர்வான் தெரியுமா? அட் த டிப் ஆஃப் த டெத், மரணத்தின் விளிம்பில் போய் தான் பார்க்க போகிறான். மரணத்தின் விளிம்பில் போய் அவன் அறிவு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸில் வேலை செய்யும் தெரியுமா? பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அவனை ஜக்கராத்துல் மௌத்தில் வச்சுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குல் மௌத்தை கொண்டு முன்னாடி நிறுத்திடுவான். அப்படி அந்த வினாடி டைமிங் வரும்போது உயிர் பறிக்கப்படும். அந்த நேரத்தில் அவன் பேச ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் அவன் பேசுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். என்ன பேசுவான் பின்னாடி சொல்கிறேன், அந்த 2 வசனம் இருக்குல்ல, கட்டாயம் சொல்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சஸ்பென்ஸாக போகுது. இறுதி முடிவு இருந்து சஸ்பென்ஸ், என்னால் அனுமானிக்கவே முடியல, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு த்ரில்லான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். ஆனால் மூமின்களுக்கு உரைகள்கள் நிறைய அங்கே காத்துரு. வெரி சிம்பிள். நான் ஒரு மூமினா இருக்கேனா, நல்ல மூமினா, பெர்ஃபெக்டான மூமி, நான் சொன்னால் நடக்கும், நான் சொன்னால் நடக்குமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணலாம். நீங்களாம் டெஸ்ட் பண்ணலாம். அனஸ் பின் நலர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய சகோதரி, உடன் பிறந்த சகோதரி, ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொரு சகோதரியை நபி தோழியரை அடிச்சிட்டாங்க. அடிச்சு பல் விழுந்துச்சு. அடிச்ச பல்லு காணாமல் போயிட்டு. இந்த புகார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தான் தீர்ப்பு. இப்போ அனஸ் பின் நலர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாளை என் சகோதரியின் பல் உடைப்படாது அப்படின்னாங்க. பதிலுக்கு, ஏன்னா இவங்க சகோதரி தான் உடைச்சது,
புகாரும் வந்துட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு நடிப்பாங்க, கண்ணு கண் பல்லுக்கு பல்லு தான். இவர் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நாளையின் தீர்ப்பின் போது என் சகோதரின் பல் உடைபடாது அப்படின்னு சொன்னார். என்ன நடந்ததுன்னு கேட்டா, இஸ்லாமிய அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிப்பை கொடுத்து விட்டால் தண்டனை கொடுக்கக்கூடாது. அதே போல யார் பல் உடைபட்டாரோ அந்த சகோதரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, அனஸ் பின் அவருடைய சகோதரியை நான் மன்னித்தேன் என்று சொன்னார், பல் உடைபடவில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஒரு மூமின் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லிவிட்டால் அல்லாஹ் அதை அப்படி ஆக்குகிறான் என்று சொன்னார்கள். புரியுதா? இப்போ நம்ம ஏதாவது சத்தியமாக சொல்லி நடக்குதா செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. நம்ம சொன்னால் நடக்குது, நம்ம சொன்னால் நடக்குது, அல்லாஹ் மீது ஆணை, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னால் நமது காரியம் நடக்குது என்று சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நாம் அந்த மூமிகளின் பட்டியல் இருக்கிறோம் என்று சின்ன உரைகள். எவ்வளோ ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. சட்டம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சேலஞ்சை சொல்லிட்டு போறாரு, இன்ஷா அல்லாஹ் நாளையின் சகோதரின் பல் உடைபடாத அல்லாஹ்வின் தூதரையும் சொல்லிட்டு போனார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் கொடுத்துட்டாங்க. அப்போ வாழ்க்கையில் நாம் மூமினாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று, சரிதானே? அப்போ இப்படியெல்லாம் டெஸ்டிங் இல்லாமல், அதுபோல நம்ம வாழ்க்கையில் நோய் நொடி விடாது பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்று, அவன் பக்கம் நம்மளை திரும்ப செய்கிறான்னு விளங்கிடும். ஒரு முஸ்லீமுடைய இறை நம்பிக்கையாளன் பாரு அப்படின்னு, என்னடா எப்போ பார்த்தான் கை போது கால் போது காய்ச்சல், வீட்டில் ஒரே இளவு மவுத்து, இப்படியே நீங்கள் பேசுனீங்கன்னா இது ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் உள்ளங்களை செய்வான், வஸ்வாசம் ஏற்படுத்தவனுடைய வேலை, குழப்பத்தை அடிப்பான் உள்ளத்துல இருந்து. எதுவாயினும் சரியே. அதுக்கு தான் திருக்குறான் வந்து நபிமார்களை நமக்கு அப்படியே படிப்படியாக தந்துக்கிட்டே போகுது. எல்லா டெஸ்ட்லையும் கஷ்டத்தை அனுபவித்து நபிமார்கள் நல்லா பட்டியல் போட்டிருப்பாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, சமூகத்தால் குடைச்சல் கொடுக்கப்பட்ட மக்கள், நோயினால் பாதிக்கப்பட்ட நபிமார்கள், என்ன தனது ஈமான் இறை நம்பிக்கை இதுதான் என்று சொன்ன பிறகு மார்க்கத்திற்காக தன் பிள்ளையை அறுக்க செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படியே அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் வெவ்வேறு சோதனையை கொடுத்து அதன் மூலமாக படிப்பினையை தருகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மிக சிறந்த பொறுமைசாலிய நபியை பார்க்க முடியாது. அல்லாஹ் திருக்குரான்ல அல்லாஹ் அன்த அர்ஹமர் ராஹிம் இந்த வார்த்தை சொல்ற ஒரே இடம் தெரியுமா? யாருக்கு சொல்லுங்க? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். கிருபை செய்வோர் எல்லாம், இரக்கம் உள்ளவர் எல்லாம் மிக்க இரக்கமுடைய நீதான். அந்த வார்த்தை வந்து திருக்குறான்ல ஒரு இடத்துல வருதுங்க. ரஹ்மானை மிஞ்சிய வார்த்தை இல்லை. ஆனால் நீ ரஹ்மான் எல்லாம் சிறந்த ரஹ்மான், நீதான் கருணையாளன், சிறந்த கருணையாளன் என்று சொன்ன நபி யார் தெரியுமா? எப்பொழுது கொடிய நோயினால் 2 நாட்கள் சோதிக்கப்பட்டது. நேற்று வந்தது இன்னைக்கு விலகிட்டு இல்லை, நெடுநாள் சோதிக்கப்பட்டு உறவுகள் சொந்த பந்தங்கள் தன்னிடத்தில் அந்தஸ்து எல்லாம் விலகிய போதும் அல்லாஹ் நீதான் கருணையாளன் எல்லாம் மிகச்சிறந்த கருணையாளன் என்று சாட்சி சொன்னாங்கல்ல. இது எதுக்கு அல்லாஹ் அவன் படிப்பணியாக தரான் தெரியுமா? வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு, சோதனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, கஷ்டம் நெருக்கடி மன உளைச்சல் நிம்மதி இல்லை அப்படின்னு நீங்கள் அது 2 வகை இருக்குங்க. ஒன்று, இன்னில் அலம்துல் உலுமன் கதீரன் ரப்பை, நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டு சோதனை விலைக்கு வாங்கிறது, நானே தேவையில்லாத வேலையை செஞ்சு இழுத்து போட்டுட்டு என்ன செஞ்சிருது, மண்டை குடைச்சலாகி மண்டச்சு தாங்க முடியலங்கிறது. இது அல்லாஹ்ங்கிறது வர்றது கிடையாது, நமக்கு நாம இழிச்சுக்கிட்டோம். ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு அத்தகையாத்தில் நம்ம கடைசி என்ன செய்ய வார்த்தையை தான் சொல்றோம், ரப்பன் இன்னில் அலம்து லுலுமன் கதீரன் ஃபலா யாகுஃபிரு துனூப இல்லாண்ட ஃபக்ஃபிர்லி மஃபிரத்தை இன்திகார் இன்னக அந்த கஃபூர் ரஹீம். ரப்பை எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டு எங்கள் பாவங்களை மன்னிப்பார், ஒன்னேண்டி பாவங்கள் மன்னிப்பவர் யாரும் இல்லை, அவன் நோக்க மீளுகிறோம் என்று சொல்கிற வார்த்தை இருக்குல்ல. ஒன்று. இன்னொன்று, இது நாம் செய்கிற இருந்தாலும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாகணும். இன்னொரு வகை இருக்கு. இன்னொரு வகை என்ன தெரியுமா? அது வந்து அல்லாஹ் நிச்சயமாக நம்ம அடியார் மீது அவன் பக்கம் திரும்ப வைப்பதற்காக, நம்ம இடத்துல ஈமான் பலகீனங்கள் ஏற்படும் போது அல்லாஹ் இந்த அருட்கொடை நம் மீது முழுமையாக பூர்த்தி செய்வதற்கான செய்யறான்னா சோதனைகள் மூலமாக நம்மளை திருப்போம். அப்போ அந்த நேரத்தில் நாம் சரியான அறிவோடு, இறை ஈமானிய அறிவோடு நாம் திரும்ப வேண்டியது அல்லாஹ்வின் மட்டும்தான். நமது இபாதத்துகளை, தர்மங்களை, நோன்புகளை என்ன செய்யணும்? அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலாக இஸ்திக்ஃபார், தௌபா. இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் தான் சிறந்த மருந்து. இது நான் இறுதி நேரம்னு இந்த தலைப்பு போட்டதுக்கு காரணமே, எனக்கு தெரிஞ்சு ஒரு மூமின்களுக்கு தெரிஞ்சு ஒரு பரிசுத்தமான மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் இருக்க முடியாது. ஒரு உம்மத்திலே ஒரு ஒட்டுமொத்த முழு உம்மத்து நம்புது எங்கள் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மனிதர்களிலே மிக தூய்மையானவர் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படிதான், இல்லை சந்தேகமே இருக்குல்ல, எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அதற்கான ஒரு சாட்சி இருக்கு, மகசர் மைதானத்தில் நடக்க போகுது.
மகசர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரசின் அமர்ந்து மாணவர் 8 மலக்கும் திரை விளக்கப்பட்ட பிறகு அல்லாஹுக்கும் அடியானுக்கும் நடுவே நரகத்தை தவிர யாதொன்றையும் அவர்கள் காண மாட்டார்கள். அல்லாஹுக்கும் அடியானுக்கும் நடுவே யாதொன்றையும் காண மாட்டார்கள். வலதுபுறம் திரும்பி பார்ப்பான், அவன் முற்படுத்திய தவிர யாதொன்றும் அங்கே இருக்காது. இடதுபுறம் திரும்பி பார்ப்பான், அவன் முற்படுத்திய தவிர யாதொன்றும் அங்கேயும் காண மாட்டான். இங்கே அல்லாஹ் அடியானும் மட்டும்தான் நிற்க போகிறார்கள். மகசரம் மைதானத்தில் பின்னாடி இருந்து கோடான கோடி மக்கள் பூமி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதன் வரைக்கும் நின்று பார்த்துக்கிட்டே என்ன நடக்கும் பார்க்க போகிறான். இந்த நேரில் நடக்கப்பட அமளி தும்மல்களை நினைத்து பயப்படுவார்கள். மக்கள் பயந்து ஏதோ ஒரு துரும்பை பிடிச்ச மனுஷன் ரெக்கமெண்டுக்கு பழகுவோம்ல, அப்போ ஓடுவான் மனிதன். முதலாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஓடுவான். எங்கள் ஆதி தந்தையை உங்கள் ரப்புடத்தில் நம்ம ரப்புடத்தில் எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் சொன்ன போது வழியே இல்லைம்மா, வழியே இல்லை. இரண்டாவது நான் அல்லாஹ் அனுமதிக்காத என்ன செஞ்சிட்டேன், அந்த மரத்தை நான் நெருங்கிட்டேன், முடிந்தது. இரண்டாவது எல்லாரும் சொன்னாங்க நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போக சொல்லுவாங்க. போங்க நூஹ்கிட்ட போன அவங்களே கைட் பண்ணுவாங்க. மக்கள் நூஹ் நபிகிட்ட ஓடும்போது சொல்வார், நான் என்ன செஞ்சேன், என் சமூகத்துக்கு எதிராக அல்லாஹ்ட்ட கையை துவா செஞ்சுட்டேன். இறைவா இவங்க என்ன செய்யல, இரவு பகலாக மக்களுக்கு பகிரங்கமாக ரகசியமான இஸ்லாத்தை சொன்னேன், இவர்களோ என்னை கடுமையாக கொடுமைப்படுத்திட்டாங்க, இவருக்கு எதிராக தண்டனை வீசி நான் அல்லாஹ்ட்ட எதிராக துவா செஞ்சுட்டேன், என் கோட்டை முடிஞ்சிருப்பான், என்கிட்ட ஒன்றும் இல்லை. திருப்பி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் போங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போங்க, அங்கே இருக்கிற பெரிய படிப்பினை நம்மளாம் அந்த பூமியில் வாழ தகுதிகளாக சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வர்ற படிப்பினை அந்த பதில் இருக்குல்ல, அந்த பதில் நம்மை பூமியில் வினாடி கூட வாழறதுக்கு நம்மளாம் தகுதி கிடையாது, அல்லாஹ் கருணையாளன் என்பதற்கு சான்று என்ன தெரியுமா, அந்த ஹதீஸ்லாம் இருக்குது. சொல்ல நான் 3 பொய்யை நான் பேசிட்டேங்க, 3 பொய்யே கிடையாது நம்ம பார்வையில், 3மே நம்ம பார்வையில் பொய்யே கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு, நான் 3 பொய்யை சொல்லிட்டேன், என் ரப்பின் முகத்தை பார்க்க நான் அந்த நாள் நான் பயப்படுகிறேன், வெட்கப்படுறது இல்லை, பயப்படுகிறேன். சொன்னதெல்லாம் மார்க்கத்துக்காக, சொன்னதெல்லாம் 3மே மார்க்கத்துக்காக தான், வேற எதுவும் சொந்த விஷயத்துக்காண்டி இல்லை. அவரோட தீனை நிலைநாட்ட தான் செஞ்சாங்க. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, நீங்கள் போங்க மூசாட்ட போங்க, திருப்பி அங்கேருந்து டைரக்ஷன் ஆகுது, திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு என்ன செய்ய முடியாது, அல்லாட்ட போய் நிற்க முடியாது, நான் இதே மாதிரி துவா கேட்டு சமூகத்தையே கிப்தி சமூகத்தை அழிச்சு க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு, ஏன் கோட்டா முடிஞ்சிட்டு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, நேராக நீங்கள் போங்க, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க, அங்கே போங்கன்றாங்க. இப்போ புரியுதா, மனிதர்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் புனிதர்கள், மிகச்சிறந்த புனிதர். அந்த அல்லாஹுடைய தூதருடைய கடைசி நேரம் எப்படி அமைந்தது அதை நம்ம பார்த்தோம்னா இறுதி நேரம் எப்படி ஆகும், எவ்வளவு பயத்தோட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் அந்த மௌத்தை சந்திக்க போகிறோம் என்று தெரிந்தவர்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி சொசைட்டி மேலே எப்படி இருந்தது, சமூகம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கை ஆகிட்டாங்க, தொடர்ந்து காய்ச்சல், இடையில அப்படி லேசாக தெம்பு வருது, அந்த கேப்பில் கூட என்ன செய்கிறாங்க, மக்களுக்கான என்ன உபதேசம் நடக்கு, ஒரு சமூக பொறுப்பாளராக என்ன செஞ்சாங்க, தான் என்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டாங்க, உறவுகளுக்கு எதை செய்ய வேண்டும் செய்தார்கள், செல்வத்தை என்ன செய்யணும்னு செஞ்சாங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. எல்லாத்துலேயும் படிப்பினர். ஒரு சமூகம் எங்க வழிகட்டு போய் நாசமாக போயிடக்கூடாத பெரிய மாபெரும் உபதேசத்தை செய்தார்கள். என்ன சொன்னாங்க, மரிமியுடைய மகன் ஈசாவின் கல்லறை என்ன செஞ்சாங்க, மக்கள் வழிபாடும் தலமாக ஆக்கியது போன்று எனது அடக்க ஸ்தலத்தை வழிபாடும் இடமாக ஆக்கிவிட வேண்டாம். மரிமியுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விட வேண்டாம். அதனால தான் மௌலுது நம்ம சாடுறோம். மௌலுது எதுக்கு சாடுறோம், நண்பனை நம்மளும் சேர்ந்து பார்த்தியாவது நல்லா நெய்ச்சோர் திங்க வேண்டியதானே. இப்போ யார் வேண்டாங்க, அதுக்கெல்லாம் சாவு எதிரான ஆள் கிடையாது, வேண்டாங்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை புகழ்வதென்றா என்ன செய்ய சொன்னாங்க தெரியுமா, யாராவது சொல்லுங்களேன் பார்க்கணும். என்னை புகழ் இப்படி சொன்னா போதும், என்னை புகழ்வதுக்கு அடையாளம் தான். யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கணும், தெரிஞ்சுக்கிறீங்க பார்க்கணும். கிடையாது. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு என்று கரெக்டாக ஓ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு என்று சொல்லுங்க. நான் முகம்மது அல்லாஹுடைய அடியான் என்று சாட்சி, நான் அல்லாஹுடைய தூதர் என்றும் நான் அல்லாஹுடைய அடிமை என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என்னை புகழ சிறந்த வார்த்தை தான். நாம் அல்லாஹுடைய அடிமை என்பதை விட அல்லாஹுடைய தூதர் என்பதை விட சிறந்த வார்த்தை வேற எதுவுமே இல்லைன்ட்டு போயிட்டாங்க. அதை விட கிரேட்டஸ்ட் வேர்டே கிடையாது. அல்லாஹுடைய தூதர் மெசஞ்சரை சுமன் வச்சுட்டீங்களா, அந்த தூது செய்தியை சுமந்து எப்படி இறுதி அல்லாஹ் ஆதம்ல துவங்கிய மார்க்கம் அது, அதை முழு வடிவம் கொடுத்து ஒரு தூதருக்கு கொடுத்தான். அது யாருன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான்.
இந்த பொறுப்பை விட அந்தஸ்து சிறந்த அந்தஸ்து எதுவும் எனக்கு இல்லை, என்னை புகழ்தென்றால் இதை கண்டு போதும்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நிலவை நாடுவர்கள் செய்யட்டும், செலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், செலவாத்தை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அவர்கள் இந்த உம்மத்தை ஷிர்கில் போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா இந்த உம்மத்தை அடி வாங்குற இடம் எங்க தெரியுமா? சமாதி வழிபாடு. தர்கால போய் முற்றாம் பாருங்க. இவர்களுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு எச்சரிக்கை பண்ணாங்க, சமாதிகளில் செஞ்சிடாதீங்க, ஈசாவை இப்படி தான் நாசமாக்கிட்டாங்க. இதற்கு சென்ற நபிமார்களுடைய கல்லறைகளை எல்லாம் அடக்கஸ்தலங்கள் எல்லாம் வணக்கஸ்தலமாக மாற்றியது போன்று எனது அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக மாற்றிவிட வேண்டாம் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை செஞ்சாங்க. நம்ம வரம்பு மீறி புகழ்ந்தும் செஞ்சிடாதீங்க. ரெண்டு பக்கம் நடந்துச்சா இல்லையா? அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து எப்படி நாசமாக போனது, அது அப்படி இங்கே வந்துட்டு அதனால தான் ஏகத்துவ பிரச்சனைலாம் நபி குர்ஆன் சொன்னா பிரச்சனை எங்கே உருவானது? வெறும் நெஞ்சிலக்கட்டில் வரலாற்றுறது இல்லை. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு அடிஷனலாக எடுத்துக்கிட்டு முதல்ல பிரச்சனை எங்கே வந்தது? ஏகத்துவ பிரச்சனை என்பது தான். இப்பவும் பாருங்க, அந்த ஏர்வாடியில் முகரத்தில் நெருப்பு குண்டத்தை தாண்டுவது, இதெல்லாம் யாருடைய காஃபிருடைய வழிமுறை அப்படியே அடிச்சோடை பின்பற்றி செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க மரண தருவாய். அப்புறம் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் எந்த சூழ்நிலும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்வதை தவிர்த்து விட வேண்டாம். எல்லா சூழலையும் ரொம்ப கவனமான எச்சரிக்கை, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்வதை விட்டு நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம். நமக்கு சோதனையில் அல்லாஹ் ஆட்படுத்தட்டும். சோதனையில் இதுதான் சோதனை என்று இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. அந்த சோதனை வந்த போதும் ஒரு மூமினுடைய வாயிலிருந்து அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தை வந்துவிட நல்லெண்ணம் கொள்வதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டாம். நல்லெண்ணத்தை விட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் அல்லாஹ் மீது கவனமாக சொன்னவர். லாஸ்ட் மௌத்தாரது 3 நாளைக்கு முன்னாடி முக்கியமான உபதேசம் இதாக. நீங்கள் ரஹீக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் நல்லெண்ணத்தை விட்டுறாதீங்க. அதே போல் இந்த உம்மத்து எதை பிடித்தால் வெற்றி அடையுமோ அப்படியே காய்ச்சலில் தலைக்கு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே ஒரு தொழுகை நேரத்தில் நேராக அப்படி திரையை விலைக்கு அப்படி பார்க்காங்க. சகாபாக்கள் சந்தோஷம், அல்லாஹ்வுடைய பேர் வந்தாச்சுன்னு அப்படியே கையை மட்டும் காமிச்சாங்க. யார் அசைவன் அப்படிங்க தொழுகை கண்ணியம்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலும் தள்ளாடுகிற நோய்பட்ட போதும் சஃபுகளை அப்படி பார்த்துக்கிட்டே போனாங்க. சஃபு கரெக்டாக இருக்குதா பார்த்து சொன்னாங்க. இது போன்று நீங்கள் தொழுகையை அணிவகுத்து இருக்கிற வரைக்கும் சைத்தான் உங்களை வெற்றியடை செய்ய முடியாது, நீங்கள் வெற்றி அடைய நபி ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செஞ்சது தெரியுமா? சுப செய்தியும் எச்சரிக்கை சேர்த்து சொன்னாங்க. எதுக்கு? அந்த தொழுகை. இந்த உம்மத்து பிடிக்க வேண்டிய முதல் முக்கியமான கயிறு இந்த தொழுகை என்பதற்கு பெரிய சான்றாக அமைத்தார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் தனது உம்மத்துகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில முக்கியமாக சொல்லுது ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்மளும் செய்யணும். நம்ம பொண்டாட்டிமாரு அவ குடும்பத்துக்கு ஒரு கவனிப்பு, நம்ம பொண்ணு கவனிப்பு வித்தியாசமாக இருப்பாங்க. அப்படியே ரெட்டை வேடம் போடுவாங்க. ஒவ்வொரு அக்கா தம்பி தங்கச்சி வந்தானா அன்னைக்கு கவனிப்பு கடுமையாக இருக்கும். நம்ம அக்கா தம்பி தங்கச்சி வந்து தங்கினான்னா நெல்லின்னு நெளிப்பாடு அப்படியே அதை 2 நாளாக கிடக்க சோறு பறி எவந்தும்மா ஏன்னா அப்படிலாம் பேச்சு அப்படி போகும். இது உண்மை. அது நீங்கள் எல்லாரும் அப்படி அந்த விஷயத்தில் மேக்சிமம் அவங்க தப்பவே முடியாது. ஹாஸ்பிட்டாலிட்டி அல்லாஹ்வுடைய சொன்ன தெரியுமா? நான் எனது விருந்தாளர்களை எப்படி கண்ணியப்படுத்தினேனோ அதே போன்று இங்கே வரக்கூடிய மக்கா மதீனாக்கு வரக்கூடியவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு நினைச்சு பாருங்க. விருந்தோமல் சாதாரண நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்தல ஒன்று விருந்தோமல். ஏன் தெரியுமா? அந்த விருந்தோமல்ல ஒரு ஏழையும் பசியாகிவிடும். அந்த விருந்தோமல்ல பணக்காரனா இருப்பான், எங்க போய் சாப்பிடுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இந்த இடத்துல அல்லாஹ் ரிஸ்கை வைத்து ஒரு மூமியனாக நாம் கண்ணியப்படுத்தணும். நீங்களாம் நல்லா கவனிச்சுங்க. நம்ம வீட்டில் பெண்களுக்கு வசியத்தை செய்யணும். உறவுகள் வந்தால் ஓடி வீட்டில் உள்ளதையும் வெளியே கடையில் வாங்கி வைங்க. சாப்பிடாம போகிற வையுங்க. மனம் குளிர வையுங்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுற விஷயம். ஏன்னா இறைத்தூருடைய கடைசி காட்ட வார்த்தைகள் அதில் இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். அதே போல் இன்னைக்கு இந்த முகரத்தில் அதை சேஞ்ச் ஆகிட்டு அதனுடைய சைத்தான் விளையாட்டு போட்டுட்டான். என்னென்னா எனது பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைனை நான் எப்படி நேசித்தேனோ அது போன்ற நீங்களும் நேசிக்க வேண்டும் சொன்னாங்க. ஆனால் பின்னாடி வந்தவர்கள் கொன்று குவிச்சு ரத்த கரையாக்கிட்டான். உலகம் அடிக்கிற பழி சொல் தீராத அளவுக்கு அதை பேசணுன்னா கர்பலாவை பற்றி பேசணுங்களேன் நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து இவங்களுக்கு வந்தது அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை செஞ்சாங்கல்ல, இந்த குலப்பெருமை எங்க ஹிட் பண்ணிச்சாங்க. வேற குறைஷிகளே வேற ஒரு கோத்தரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணா அப்படின்னா வணிகாசன் கோத்தத்தை காலி பண்ணு முடிவு பண்ணான். கட்டிங்கா 72 பேரை 30,000 பேர் சேர்ந்து கொண்டிருக்காங்க. நீங்க உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
72 பேரை 30,000 பேர் படையிலிருந்து வந்துடலாம் கொல்றது. குழந்தைகளுக்கு கூட இரக்கம் காட்டாத கொடிய பாவி. குழந்தைகள் கதறினா அந்த பாலுக்கு கூட என்ன செய்யல, தண்ணி கொடுக்கறதுக்கு கூட இரக்கம் இல்லாத கொடிய பாவிகள். அதோடு மட்டும் இல்ல, குழந்தை தண்ணிக்கு அழுகுது, பாலுக்கு அழுகுது தூக்கி அந்த குழந்தை அழுகிறத காமிச்ச போது அந்த குழந்தை மேல அம்பட்டிச்சாங்க, குறி வச்சு கொண்டாங்க. கொண்டாங்க இல்லையா? ஹுசைன் அலிலாவோட பிள்ளைகளை கொண்டாங்களே இல்லையா? கண்ணு முன்னாடி நடந்தது. ஹசன் அலிலாவோட பிள்ளைகள் அதில் கொல்லப்படுறாங்க. இது நடந்துச்சு. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? எனது பேர குழந்தை நான் எப்படி நேசிக்கணும் அதே போல் நேசிக்கணும் சொன்னாங்க. இது எதுக்காக நமக்கு சொல்ல தெரியுதா? நாமும் சில நேரங்களில் நம்ம சந்ததிகள் விஷயத்தில் கரெக்டாக குடும்பத்தாருக்கு சரியாக வசியத்து பண்ணணும். அதே போல் நம்ம சில சமூக தலைவர் நல்ல தலைவர்களை மக்களுக்கு நேசிக்க கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். இவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, இவருக்கு உதவி செய்யுங்க, இவர் பின்னாடி இல்லைங்க, இல்லைன்னா சமூகம் நாசமாக போயிடும். சமூகம் நாசமாக போயிடும். இன்னைக்கு இந்த சமூகம் சரியாயிட்டு நினைக்கிங்களா? அதே பாத்திமாவுடைய வழி தோன்றல் மகதி அரசாங்கம் வரும்போது மட்டும்தான் அந்த உசிரியலாக கொலைக்கு பிறகு இந்த சமூக ஸ்டெபிலிட்டி போயிட்டு டோட்டலாக காலி அடி கொண்டு எடுத்து நம்மளை காவிகள் கிறிஸ்தவர்களும் நாத்திகளும் நம்மளை நாசப்படுத்திருக்கான். இன்ன வரைக்கும் ஆட்சியதிகாரத்தை சரியாக என்ன செய்ய முடியல. ஒரு முழுமையான இஸ்லாமிய ஆட்சியை தர முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்புகள் 5ல் 1 என்ன தெரியுமா? முகமதுடைய படை இங்கே கிளம்புது என்று சொன்னால் 1 மாத காலம் எதிரிகளுடைய உள்ளத்தை அல்லாஹ் கிளியை அச்சத்தை போடுவான்னு சொன்னான். எனக்கு 5 சிறப்பு கொடுக்கப்பட்டது. 5ல் 1 என்ன தெரியுமா? என் பெயரை சொன்னால் போது முகமதுடைய படை என்று சொன்னால் 1 மாத காலம் பிரயாணம் செய்கிற தூரம் எதிரிகளுக்கு அந்த காலத்துல கம்யூனிகேஷன் இல்லாத காலத்திலே உளவு செய்தி போயிட்டு முகமதுல படை கிளம்பிட்டுனா எதிரிகள் தூக்கம் தொலைத்து விடுவார்கள், பதறி கதறிடுவான். அந்த உம்மத்தை நீங்க கண்டவன அடிக்க ஏன் தெரியுமா? ரத்தம் சொட்டியது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பேர குழந்தைகள். ஹுசைன் அலிலாஹ்வுடைய ரத்தம் பூமியில விழுந்துட்டு இது அல்லாஹ்வுடைய கனவாவே காண்பிக்கப்பட்டது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தூக்கத்தில் இருக்காங்க. ஒரு ஜாடி நிறைய மண் நிறைய ரத்தம் ஒரு கரையில, ஒரு ஆற்றங்கரையில. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டி என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வோட அலறிட்டு எந்திரிச்சாங்க. என்னன்னு கேட்டாங்க. இது ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு அவருடைய ரத்தம் மண்ணில் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஆண் வாரிசே இல்லாத அல்லாஹ்வுடைய ஆண் வாரிசே கிடையாது. அவர் மகள் ஃபாத்திமா மூலமாக ரலியல்லாஹு மூலமாக மட்டும்தான் ஆண் வாரிசு கிடைச்சது. இந்த உம்மத்தை என்ன பண்ணிட்டு ரத்தம் வாங்கிச்சு. இந்த பூமியில நம்ம ரத்தம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த சொந்தத்திலிருந்து பால்குடி ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றலிருந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருகிற வரைக்கும் இந்த நிலை நடக்கத்தான் போகுது. அதுக்கு பிறகுதான் இருக்கு இந்த பூமியில அந்த உண்மையான நேர்வழி பெற்ற மனிதர். மஹதி என்றால் நேர்வழி பெற்ற மனிதர். அவங்க வரும்போது படை கிளம்பும். அதுலேயும் ஒரு படை போய் சரணடை அல்லாஹ் அப்படியே பூமியை பிளந்து அப்படியே உள் வாங்கிடுவான். 2வது படை போய் தான் என்ன செய்வாங்க, வெற்றி அடைவார்கள். நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கணும், இறைவா அந்த காலம் வந்தால் மஹதி அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கணும். ஆனால் ஒரு கோழைப்படை சரணடைவான அவர்களை எங்களை ஆக்கி விடாது. எல்லாம் இறுதி லைஃப் லாஸ்ட். நம் போருக்கு தான் போகிறோம். அங்கேயும் போய் கோழைத்தலும் குடி கொண்டு விட்டால், சரணடைந்து விட்டால் இம்மையும் மறுமையும் சேர்ந்து போச்சு. போர்க்குளத்தில் புறமுகை காட்டிய ஓடிகள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி 2ஆம் மர்த்தம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவுடைய நெஞ்சில் சாய்ந்தவாறே ரூஹு பிரிந்தது. நம்மளால் ஹதீஸை படிச்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அல்லாஹ்ட்ட கடைசி கேட்டது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இறைவா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருக்கு. நமக்கு தொழுகிட்டு கூட அந்த துவா கேட்கறது கூட நமக்கு நேரம் இல்லை. தொழுதுட்டு நான் ஒரு முறைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 முறை, குறைந்த 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 முறை சொல்லுவாங்க குறைந்தபட்சம். இறை தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர்
100 முறை. அதற்கு நாவும் இதையும் கனெக்ட் ஆனால் போதுங்க. நம்ம என்ன வேலையில் கூட இருக்கலாம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், தொழில் செய்கிறோம், எல்லா நிலைகளும் என்ன செய்யலாம், எல்லாவே மன்னிப்பு கட்டிகிட்டே இருக்கலாம். அல்லாஹுடைய தூதர் ரொம்ப கவனமாக அல்லாட்ட கேட்க, இறைவா என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு சொன்னாங்க. இறைவா என்னை சாலிஹீன்கள் சுகதாக்கள் பட்டியலோடு என்னை சேர்த்து, சாலிஹீன்கள் சுகதாக்கள், நபிமார்கள் சித்திகீன்கள் சுகதாக்கள், சித்திகீன்களோடும் நபிமார்களோடும் சுகதாக்களோடும் என்னை சேர்த்து வச்சிரு. இறைத்தருடைய மனம் எங்கே சாஞ்சது பாருங்க. இந்த மார்க்கத்துக்காக உயிர் துறந்தவள், முன்னாடி உயிர் துறந்தாங்க. நம்மளும் இப்படி இருக்கோம், மௌத்து கேட்போம், அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிம். நம்ம இதை இப்படிலாம் சிந்திச்சிருக்கோம், இறைவா நான் மௌத்தானா நபிமார்களுக்கு கூட போய் இருந்துக்கணும், சித்திகீன்கள் கூட போய் இருக்கணும், உயிர் திருந்த சுகதாக்களோடு போய் சேர்ந்துருக்கணும். அப்படி என்னைக்காவது நம்ம கனெக்ட் பண்ணி துவா செஞ்சுருப்போமா? யோசிச்சு பாருங்க. உண்மையை பேசுங்க, யாராச்சும் அப்படி ஒரு துவா இருக்கிறது தெரியுமா? இதில் ரசுல்லா கேட்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கும் தான் மறுமை தாங்க பரிசீலை மிக சிறந்த பரிசு என்றால் அதை உணர்ந்து கொண்ட மக்கள் இறுதி லைஃப்பை அப்படியே டியூன் பண்ணிக்கணும். நம்ம டியூன் பண்ண மாறணும். நம்மகிட்ட மென்மையான போக்கு, யாரையும் மன்னிக்கிற பண்பு, யாரையும் பழிவாங்காத குணம், இரக்கம், யாருக்கு உதவி செய்யணும்னா முன்னாடி நிற்கிறது. இந்த மார்க்கத்தை ஏதாவது வகையில் என்னுடைய ரோல் என்ன, இந்த மார்க்கத்தினுடைய பங்களிப்பு என்ன என்று என்னை சிந்திச்சு பார்க்கறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காசு, செல்வத்தை, வெள்ளி காசு எல்லாம் மரணிப்பதுக்கு முதல் நாள் ஓடி ஓடி போய் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டாங்க. எல்லாரும் கிளியர், எல்லாத்துக்கும் க்ளீன் ஹேண்ட். என்ன ஒன்றும் கிடையாது, நான் வெறுமனே வந்தேன், வெறுமனே எல்லாட்டும் அப்படியே விட்னஸ் பண்ணாங்க, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நான் வெறுங்கையோடு இந்த பூமிக்கு அனுப்பினேன். அதே போன்று என் எல்லாம் இருந்தும் என்ன செஞ்சுட்டேன், ஒரே சேர்த்துட்டேன். இந்த அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ்ட்ட சரணடைந்து நிற்கிறதா அந்த மவுத். ஃபுல் சரண்டர் ஆகி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் மீது கருணை கொண்டா. எப்படி தெரியுமா, கடைசி கால நேரங்களில் அல்லாஹுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், நோய்வாய்ப்படுவது அல்லாஹ் அவன் பக்கம் திரும்புவதற்காக. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கிருபை செய்கிறான். அவனுக்கு கவலை, துக்கம், ஏன் காலில் ஒரு முள் தைத்தால் கூட அதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரத்தின் கிளைகளில் இருந்து இலைகளை உதிர்ப்பது போன்று அல்லாஹ் பாவங்களை உதிர்க்கிறான். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிப்பான். அந்த காய்ச்சலில் பலகீனமான நேரத்தில் யாரெல்லாம் கூப்பிட்டா போதும், என்னை மன்னிச்சுன்னு சொன்னால் போதும். கருணையின் மொத்த வடிவம், கருணையின் மொத்தம் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன்கிட்ட இறுதி வாழ்க்கையை எப்படி அமைச்சுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸை சொல்லிட்டு நான் முடிவு செய்கிறேன். உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்களே கிடையாது. குர்ஆன் ஒரு வசனத்தை ஆழமாக பேசுது. நீ அல்லாஹ் எப்படி நம்பணும் தெரியுமா, மனிதர்களை கொண்டு நம்பாது. நான் ஒரு தப்பு கூடுதலாக செஞ்சுட்டு வைங்களேன், நீங்கள் என்னை காரி துப்பிடுவீங்க. என் பொது வாழ்க்கையை நீங்கள் டேமேஜ் பண்ணி என்ன செய்யணும், என்னை ரோட்டில் அடித்து அனாதையாக்கி விட்டுக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ்புக்கும், உங்கள் யூடியூப்பும், உங்கள் வாயும் நாவும் இது இப்படி தான் பேசும். இதுதான் உங்களுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம். அல்லாஹ் என்ன சொன்னான், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, வார்த்தைகளை கவனிங்க. அல்லாஹ் சொன்னான், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே அல்லாஹ் மீது கருணை மீது நம்பிக்கை இழந்து விடாது. எப்படி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மனிதனுக்கு எப்படி கூப்பிடணும் அப்படின்னா அவன் துணியில கூட்ட, அல்லாஹ் அவன் துணியில சொன்னான், கவலைப்படாது, வானம் பூமியை கொண்டு விசாலமான அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பாடுகள் விரைந்து வா, ஃபாஸ்டா வந்துன்னு சொன்னான். இப்படித்தான் ஒரு பனு இஸ்ராயேல் சமுதாயத்தை சேர்ந்த மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வசியத்தை செய்கிறார். உங்களுக்கு நீங்களா தெரிஞ்ச ஹதீஸ் தான், ஆனால் எந்த டயத்தில் செஞ்சாருன்னு ரொம்ப முக்கியம். அந்த அறிவு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. ஈமான், கரெக்டான ஈமான் இருந்தால் அல்லாஹ்ட்ட எப்படி இருந்தால், எப்படி எதை செய்தால் அல்லாஹ் அவனை சந்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. அவர் சொன்னார், தன் பள்ளிகளெல்லாம் அழைத்து சொன்னார், என் செல்வங்களின் பிள்ளைகளே, நான் மௌத்தாயிருவேன். நான் மௌத்தாயிட்டோம்னா என் உடலை அடக்கம் செஞ்சிடாதீங்க, நெருப்பிட்டு கொளுத்தி எரிச்சுங்க, கரைச்சி சாம்பலாக்கி நீரிலும் நிலத்திலும் கரைச்சி வீசினிட்ட, காத்துல வீசி கடல்ல தண்ணியில கொண்டு கரைச்சிட்டார். அவர் அப்படியே செய்யப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை எழுப்புவான். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் அவரை எழுப்பி, ஏன் இது மாதிரி செஞ்சேன், ஏன் இது, ஏன்னா வேதம் கொடுக்கப்பட்ட இன்ஜீல், தௌரா, குர்ஆன் கொடுக்கப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் நல்லடக்கமே செய்வார்கள். எரிப்பது நமக்கு வழக்கம் அல்ல. பனு இஸ்ராயேல் அவங்க யூதர்கள் அப்படித்தான், இவங்க நஸ்ரானிகளும் அப்படித்தான். நம்ம கிறிஸ்தவர்கள் வார்த்தை பைபிளில் குர்ஆனில் எங்கேயுமே இல்லை, இவங்களாம் கண்டுபிடிச்ச நஸ்ரானிகள் தான் இருக்கு. இவங்க எரிச்சு அல்லாஹ் கேட்குறான், ஏன் இப்படி எரிச்ச, ஏன் இப்படி சொன்னேன், அவன் பிள்ளைகளுக்கு வசியத்து பண்ணுங்க. ரப்பே, எனக்கு ரொம்ப பயம், நீ என்னை விட மாட்டேன், நீ என்ன
விட மாட்டேன். எனக்கு எந்த உபாயமும் தெரியல. உன்னை பிடியிருந்து நான் தப்ப முடியாது எனக்கு தெரியும். எனக்கு இந்த உபாயம் தெரியல. உன்னை பையன் எனக்கு உன்னை சந்திக்க பயமாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் இறந்தவருடைய உடலை அடக்கம் செஞ்ச பிறகு அந்த குழியை தோண்டிடுவார். தோண்டி அங்கே இருக்கிற கஃபன் துணியெல்லாம் எடுத்துருவார். கஃபன் அன்னைக்கு விலை துணியெல்லாம் ரொம்ப விலை மதிப்பு மிக்கது. அன்னையமாக டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் அன்னைக்கு கிடையாது. எடுத்து செய்வார், அதை விற்றுருவார், அதை காசாக்கிடுவார். உங்களுக்கு தெரியும், பெண்ணுடைய உடல் எல்லாம் பொதுவாக எந்த உடல் பூத உடல் ஆணாயினும் பெண்ணாயினும் சரியா துணியை எடுத்தாச்சுன்னா அது நிர்வாணப்பட்டிருக்கல. அது பெண்ணாயினும் பெண் ஜனாசா இருந்தாலும் ஆண் ஜனாசா எவ்வளோ பெரிய பாவமாக அது ஆகுது. அதனால் அவர் பயந்தார். அதனால எப்படி அல்லாஹ்வை எழுப்பினான்னா, அல்லாஹ் சொன்னான், நீரே இவனுடைய உடலில் உள்ள எல்லாத்தையும் ஒன்று சேருன்னு சொன்னான். எல்லா துகளும் ஒன்று சேர்ந்துச்சு. பூமியில் உள்ள எல்லாம் ஒன்று சேர்ந்தது. காத்தை ஒன்று சேருனார். அவர் மனிதனாக வந்து உருவெடுக்கப்பட்டு நின்னார். அப்போ கேட்டான்ல, அப்போ சொன்னார், ரப்பே எனக்கு வேற வழி தெரியலன்றார். எனக்கு வேற வழியே தெரியல. ஆகவே இந்த மாதிரி நான் இந்த பிள்ளைகளுக்கு வசியத்து பண்ணேன். ரப்பே என்னை மன்னிச்சிரு, என்னை தண்டிச்சிரான்னு கேட்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீ என் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாகத்தான் இப்படி செய்தாய். ஆகவே உன்னை நான் மன்னித்தேன், சொர்க்கம் போவேன்னு சொல்றார். இது என்ன விளங்க தெரியுதா? நான் சொன்ன அந்த வார்த்தை, வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மை ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடிய மக்களாக, நோன்பு நோக்கக்கூடிய மக்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக, கடைசி நேரத்தில் கூட ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகன் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளை உசாமாவை அழைத்து, உசாமா தலைமையில படை போருக்கு போகணும் என்று உபதேசம் செஞ்சு தான் அல்லாஹ்விடம் மரணிச்சாங்க. தான் மரணப்படுக்க இருந்ததுனால சகாபாக்கள் போக மறுத்தாங்க. இங்கே போகணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே சில மௌத்தாயிட்டாங்க. அந்த நேரத்தில் உள்ள படைகளை, எதிரிகளை சந்திப்பதற்கு சமூக அக்கறையோடு ஒரு தலைவர் அனுப்புகிறார். தொழுகைக்காக நிறுத்துறாங்க. மக்களை தான் தர்மம் செய்து முன்மாதிரியாக தர்மத்தை காமிக்கிறாங்க. இறை தூதர் என்பதால் நான் பாவத்துக்கு அப்பாற்பட்டவன் அல்ல, நான் பாவமே செய்யாது இருந்தாலும் இன்னும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மஃபூலின் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடினார்கள். எல்லாத்தையும் பாருங்களேன், நாம் சிம்பிளாக எடுக்கிறோம்ல, ஒரு சிம்பிளாக எடுக்கிறோம். இந்த மரண தருவாயில் அது சுண்ணானு சிம்பிளாக நம்ம சுருக்கிட்டோம். வெரி சுண்ணானு சிம்பிளாக சுருக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாமா நெஞ்சில் சாஞ்சிருந்தாங்கல்ல உயிர் பிரிய நேரத்தில், அப்போ தானே சொல்கிறாங்க இந்த வார்த்தை, அல்லாஹ் மஃபூலி, அல்லாஹ் இறைவா என்னை மன்னிப்பாயாக சொல்லிட்டு, வணக்கத்துறையும் யா அல்லாஹ் உன்னை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இறைவா நபிமார்கள் சித்திகள் சுகதார்கள் சேர்த்தபடி சொல்லிட்டே இருக்காங்க. ஆயிஷாமா காது கிட்ட வச்சு கேட்க ரசூலுல்லாஹ் சொல்ல. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். சொன்னான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கோம்ல, என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. ஆயிஷாமா அந்த வார்த்தையை சொல்லி தான் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் உயிர் பிரியும் போது எனது உமிழ்நீரும் அவர்களது உமிழ்நீரும் ஒன்று சேர்ந்த நிலையிலே அல்லாஹுடைய தூதர் மரணித்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ் தான் சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொன்னாங்க? என்ன செஞ்சாங்க சொல்லுங்க, சொல்லுங்களேன், சொல்லுங்க. யாரும் சொல்லிட்டீங்க, ஆன்சர் வந்துட்டு. மிஸ்வாக்கு. நீங்கள் மிஸ்வாக் குச்சி வைக்கணும் அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு முஸ்லீம் நான் பேசும்போது அடுத்தவங்களுக்கு வாட வரக்கூடாது. இதெல்லாம் ப்ரெஷ் பண்ணுறதுல 5 நேரம் செஞ்செல்லாம் ப்ரெஷ் பண்ணி வீட்டுக்கு நுழைந்தவுடன் அல்லாஹ் என்ன செய்வாங்க கேட்டாங்க ஆயிஷா மாட்ட. என்ன செய்வாங்க தெரியுமா? பல் துலக்குவார்கள். எடுத்தோடனே சொன்ன பதிலி தான். வீட்டுக்கு நுழைஞ்சு சட்டையை கழட்டி போடுவாங்கன்னு சொல்லலை, பல் துலக்குவார்கள். எவ்வளோ பேணுதலாக இருக்கு பாருங்க. நாம் பேசும்போது அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அதுக்கு முன்னாடி வானர்கள் ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒரு அடியார் அல்லாஹ் அக்பர் 2 தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்தால் ஒரு வானவர் வருகிறார். அவர் வாயோடு வாய் வைத்து அவர் ஓதுவதையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் பதிந்து செல்கிறார். அப்போ தம் அடிச்சுட்டு பீடி குடிக்கானுங்கல்ல, பீடி சிகரெட் குடிக்கிறவனுங்கெல்லாம் யோசிச்சுக்கிடுங்க. நீங்கள் அடிக்கிற பீடி சிகரெட்டு பல் தேய்ச்சாலும் போகாது. ஸ்மெல்லு இங்கே குடல்ல இருந்து அப்படி ஹதீஸ் அப்படியே இருக்குது. அத்தர்ஹி பத்தர்ஹின்னு ஹதீஸ் புக் இருந்து அதை படித்து பாருங்கள், அது வரும். அதில் இந்த உள்ளே இருந்து வானவர் செய்வார். நம்ம உதடு வைத்து நாம் ஓதுகிற நம் குடல் எல்லாவற்றையும் நிச்சயவாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்குது, ஹதீஸ் இருக்குது. அதனால் அல்லாஹ் மொழியார்களே, அல்லாஹுடைய அழகிய முன்மாதிரி இருக்கிற சொன்னால் இதில் சிறந்த முன்மாதிரி தான். சொன்னான்னு தவிர போட்டுறாதீங்க. என்ன செய்யணும்? நாம் இதை பேணுதலாக செய்யணும், பேணுதலாக செய்ய வேண்டும். என்றால் நாம் கலிமா ஷஹாதத்தை இறுதி வார்த்தையாக எதிர்பார்க்கிற மக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை இறுதி வார்த்தையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் உள்ளம், உடல், நாவ் எல்லாம் தூய்மையாக இருக்கும். ஏன் ஃப்ரெஷ் ஆகுது தெரியுதா? அல்லாஹுடைய தூதர் கடைசி நேரத்தில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, பறிக்கப்பட்டுரும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போது ஷஹாதத்து வார்த்தை பல்லா. அப்துல் ரஹ்மான் பார்த்துட்டு அப்துல் ரஹ்மானுக்கு அட்வைஸ் பண்ணலை, அவங்க பார்வை மட்டும் அது நுழைக்குத்து இருக்குது.
அதாவது நல்ல மனைவி எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டால் குறிப்புணர்ந்து செயல்படுவாள். கணவனுடைய பார்வை அர்த்தத்தை பார்வையோட அர்த்தம் தெரிஞ்சாங்க ஆயிஷா. அதனால தான் அந்த மிஸ்வா உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்க. அது புரிஞ்சுக்கிற சக்தி இருந்துச்சு அவங்களுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமைத்து தரட்டும். நான் 2 விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னேன். டைம் கூட எடுத்தேன், தப்பாக நினச்சிட்டேன். சொல்கிறேன் பாருங்க. 63 அத்தியாயம் 10வது வசனம் இறுதி நேரத்தை அவன் சொல்லுவான். அவன் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்பு நாம் அளித்த பொருளிலிருந்து நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள். என் ரப்பே, அப்படி தர்மம் செய்யாது போயிட்டா அவன் சொல்லுவான், என் ரப்பே என் தவணை எனக்கு பிற்படுத்து என்று சொல்லுவான். என் தவணை எனக்கு பிற்படுத்தி கொடு, நான் தர்மங்கள் எல்லாம் செய்து சாலிகினில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று அப்பொழுது சொல்லுவான். இப்போ அவுக்க தவறிட்டீங்க, செல்வம் தர்மம் செய்ய தவறிவிட்டால் அப்போ அல்லாஹ் மௌத்து தருவால புட்டிப்பாவன. அப்போ சொல்லுவான், ரப்பே என்ன செய்யணும், எனக்கு அவகாசம் கொடு, நாம் தர்மங்கள் செய்து சாலிகினில் ஒருவனாக ஆகிவிடு என்று சொல்லுவான். அல்லாஹ் சொன்னான். ஃபினிஷ் பண்ணுறோம். அதே போல 23 அத்தியாயம் 100வது வசனம் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் 23:99 அவர்கள் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவனின் ரப்பே என்னை திரும்ப பூமிக்கு அனுப்புவாயாக என்று கூறுவான். மௌத்து வருது, மலக்குல் மௌத்தை பார்த்தான்னு சொல்லுவான். இப்போ அல்லாட்டம் பேசுவான், என்னை திருப்பி அனுப்பு என்று சொல்லுவான். நல்லா கேட்டுக்கிட, இறுதி நேரம் இங்கே தான் இருக்கு. நான் அல்லாட்ட திருப்பி என்னை அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவான். நான் சொன்னேன்ல, மனிதன் பிரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு சொன்னேன்னா, மனிதன் பிரெயின் எவ்வளோ பயங்கரமான சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொன்னேன்னா என்ன தெரியுமா, அந்த மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அந்த முன்னாடி நின்று அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவனுக்கு தெரியும். தன் வாழ்நாளில் எல்லாம் ஃப்ளாஷ்பேக் போட்டுருவான். மூளை அவ்வளோ வேகமாக பின்னாடி கொண்டு போவோம். எங்கெங்க மிஸ் பண்ணினா எல்லாம் அவனுக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல அவனுக்கு சான்ஸ் வந்து எவ்வளோ ஓட்ட விட்டு எல்லாம் நல்ல கண்முறை காமிச்ச ரூப தூக்குவான். காமிக்காம இல்லை. அதான் இந்த இடத்துல சொல்லுவான், என்னை திருப்பி அனுப்பிடு. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், கல்லா அவ்வாறு இல்லை, அவ்வாறு இல்லை, அவன் கூறுவது வெறும் வார்த்தை தான். நான் விட்டு வந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வேனே, எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்பான். அவ்வாறு இல்லை, அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையில் அவர்களுக்கு முன் ஒரு திரை நான் போட்டு விட்டோம். அல்லாஹ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி நேரத்தில் நாம் இப்போ மிஸ் பண்ணுற எல்லாமே அங்கே நம்ம சிந்திப்போம். அதற்கு முன்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி திருக்குறான் அதற்கு முன்பும் பின்பும் சொல்லுகிற நிறைய சம்பவங்கள் இருக்கு. இவையெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹோட தொடர்புடையவைகள்லாம். குரான் படிக்கணும், தமிழையாவது படிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு அது பின்னாடி என்னெல்லாம் சொல்றான் அல்லது முன்னாடி ஏதாவது சொல்லியிருப்பான். நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தை வெறும் வித்தும் சகாதத் என்று வாய் சொல்லும் மந்திரம் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முழக்கம் தெரியும். வாழ்க்கையுடைய தாரக மந்திரம், வாழ்க்கை முழக்கம், வாழ்க்கை லட்சியம் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.